ஒன்று, ஆட்சி மற்றும் பொது சேவை. 2, பாதுகாப்பு தொழில்நுட்பம். 3, அறிவியல் மற்றும் விண்வெளி. 4, புவி வெப்ப ஆற்றல். மற்றும் 5, கலாச்சார பாரம்பரியம். இந்த மனவரைபடம் உங்க சிலபஸோட கச்சிதமா பொருந்தும். அதனால உண்மைகளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஆட்சி மற்றும் பொது சேவை. இதுல குறிப்பா தலைவர்களோட இலக்கிய பங்களிப்பை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இது உங்க வினாத்தாள்ல புத்தகங்களும் ஆசிரியர்களும் அல்லது பாலிட்டி பகுதியில அடிக்கடி வரக்கூடிய ஒண்ணு. புதுடெல்லியில இருக்கிற நாஸ்க் வளாகத்துல சமீபத்துல அப்னா பன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியாச்சு. இதை எழுதினது யாருன்னா மத்திய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான். புத்தகத்தோட பேரு, ஆசிரியர், அப்புறம் அவரோட துறை, இது மூணையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்ல ரொம்ப முக்கியமான 2 ஆட்சி தத்துவங்களை அவர் சொல்லியிருக்கார். ஒன்னு அந்தியோதயா, அதாவது சமூகத்தோட கடைக்கோடி மனிதனையும் கைதூக்கி விடுறது. இன்னொன்னு ஜன்பகிதாரி, அதாவது மக்கள் பங்கேற்பு. பிரதமர் மோடி அவங்களோட இணைந்து சுமார் 30 வருஷமா அவர் பண்ணின பொதுச்சேவை அனுபவங்கள் இதுல இருக்கு. தேர்வர்களே, இந்த 2 வார்த்தைகளை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நேரடி டெஃபினிஷன் கேள்விகளா வர ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம 2வது பகுதியான பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் உள்நாட்டு முன்னேற்றங்களுக்கு போயிடலாம். மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகளுக்காக சில நம்பர்ஸ், ப்ராஜெக்ட் பெயர்களை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 300 அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்க மறக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? மகாராஷ்டிராவோட சீரடியில சமீபத்துல சூர்யாஸ்திரா அப்படிங்கிற இந்தியாவின் முதல் யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தை திறந்து வச்சாங்க. அதோட இலக்கு தூரம்தான் இந்த 300 கிலோமீட்டர். இப்ப சொல்ல போற விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துங்க. இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்தின இந்த 2 புதிய தொழில்நுட்ப தளங்களையும் எக்ஸாம் பதட்டத்துல மாத்தி குழப்பிக்க கூடாது. Q-Force அப்படிங்கிறது கடினமான மலைப்பகுதிகள்ல சரக்கு மற்றும் தளவாடங்களை நிர்வகிக்க பயன்படுற ஒரு ஆப். ஆனா கௌடல்யா அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மற்றும் இயற்கை மொழி செயலாக்கம் அடிப்படையிலான கமாண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். 2க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா இருக்கணும். பாதுகாப்புத் துறையில இன்னொரு மாஸான வரலாற்று சாதனை நடந்திருக்கு. இந்தோ திபேத்திய எல்லை காவல் படையைச் சேர்ந்த 14 பெண்கள் கொண்ட குழு எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமா அடைஞ்சிருக்காங்க. இந்த படையோட வரலாற்றிலேயே இதுதான் முதல் சர்வதேச அனைத்து மகளிர் மலையேற்ற பயணம். எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் முதல் முறை அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. கண்டிப்பா குறிப்பெடுத்துக்கோங்க. சரி, 3வது பகுதிக்கு வரலாம். அறிவியல் மற்றும் விண்வெளித்துறையில நடந்த புதிய கண்டுபிடிப்புகள். இதுல தமிழ்நாட்டை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அதனால கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நீங்க தமிழ்நாடு பத்தின சிறப்பு தாளுகளுக்கு படிக்கிறதால இத நல்லா லாக் பண்ணிக்கோங்க. விண்வெளித்துறை சமீபத்துல புதிய பொது தொழில்நுட்ப வசதிகளை அமைக்க பச்சைக்கொடி காட்டியிருக்காங்க. எங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலும் குஜராத்லயும். தனியார் விண்வெளி தொழில்நுட்ப உற்பத்தியை பூஸ்ட் பண்றதுக்கான மேம்பட்ட பரிசோதனை மையமா நம்ம தமிழ்நாடு மாறப்போகுது. இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அடுத்து வேதியியல்ல ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. ரொம்ப காலமா இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி புதிரை நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர்கள் தீர்த்து வச்சிருக்காங்க. பழைய ஃபெரோசின் மூலக்கூறுல இரும்பும் கார்பன் வளையங்களும் இருக்கும். ஆனா இப்போ கார்பனே இல்லாம மையத்துல ஆஸ்மியம், அதை சுத்தி போரான் வளையங்கள் வச்சு ஒரு புது மூலக்கூறை உருவாக்கியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ் மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபீல்டுல இது ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது. அடுத்தது 4வது பகுதி, புவி வெப்ப ஆற்றல், அதாவது ஜியோதெர்மல் எனர்ஜி சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். ஜியாகிரபி மற்றும் என்விரான்மெண்ட் சம்பந்தமான கேள்விகளுக்கு இது ரொம்ப முக்கியம். கிழக்கு லடாக்ல இருக்கிற புகா பள்ளத்தாக்குல இந்தியாவுடைய முதல் 1 மெகாவாட் புவிவெப்ப மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க ONGC நிறுவனத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை லடாக் துணைநிலை ஆளுநர் நீட்டிச்சிருக்காரு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில இது நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான அடி. இந்த திட்டத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 14,000. இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்துல இந்த புகா பள்ளத்தாக்கு திட்டம் செயல்பட போகுது. இந்த அளவுக்கு அதீத உயரத்துல ஒரு பவர் பிளான்ட்டை கட்டுறது என்ஜினியரிங்ல எவ்ளோ பெரிய சவால்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கலாச்சார பாரம்பரியம் எப்படி ராஜதந்திரத்துல ஒரு மென் திறனா, அதாவது சாஃப்ட் பவரா பயன்படுதுன்னு இது சூப்பரா விளக்குது. தேர்வில் வர பொறுத்தக கேள்விகளுக்கு இதுதான் உங்களோட அல்டிமேட் ஸ்டடி கைடு. சமீபத்துல உலகத் தலைவர்களுக்கு நம்ம பாரம்பரிய கலைப்பொருட்களை பரிசா கொடுத்தாங்க. முதலாவது மத்திய பிரதேசத்தின் கோண்ட் ஓவியங்கள். இது ஸ்வீடன் இளவரசி விக்டோரியாவுக்கு கொடுக்கப்பட்டது. 2வது அஸ்ஸாமின் புவிசார் குறியீடு பெற்ற மூகா பட்டு மற்றும் மணிப்பூரின் ஷிருய் லிலி ஆடைகள்.
இது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு வழங்கப்பட்டது. கடைசியா அதிக ஊட்டச்சத்து கொண்ட மணிப்பூரின் கருப்பு அரிசி ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராஜமாதாவுக்கு பரிசளிக்கப்பட்டது. இந்த பழங்குடியின கலைகள், அதோட மாநிலம், வாங்கிய தலைவர்கள் இது மூணையும் கச்சிதமா பொருத்தி பழகிக்கோங்க.